கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் ஒரு புதிய கிருபைகளோடு உங்களை சந்திப்பதாக. சங்கீதம் 119 11வது வசனத்தில் ஒன்று வாசிக்கிறோம். அதில் ஒரு அருமையான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மிகவும் கவனமாக உமது போதனைகளை கற்றுக்கொள்கிறேன், ஏனென்றால் அப்பொழுது நான் உமக்கு எதிராக பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. இன்னொன்று, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என்னுடைய இருதயத்திலே வைத்து வைத்தேன். ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தைகளை நான் என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக இடங்களில் பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ஒரு தடை இருக்கிறது. இப்போ ஒரு வேளை ரொம்ப ஸ்பீடாக போன ஒரு ஸ்பீட் பிரேக் அங்கே வச்சிருக்கிறார்கள், எனக்கு கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும் என்பதற்காக. சில இடங்களில் சிக்னலில் போடுறாங்க, அதை தாண்டி நம்ம போயிடக்கூடாது, கவனமாக போகணுன்றதுக்காக. இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் பலவிதமான தடைகளை வைத்து கண்ட்ரோல் பண்ணி வைத்து நம்ம நடத்துகிறதை பார்க்கலாம். அதே போல் தேவனுக்கு விரோதமாக நாம் போய்விடாதபடி, தேவனுக்கு விரோதமான காரியங்களை நாம் செயல்பட்டு விடாதபடி, தேவனுக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்து விடாதபடி, தேவனை விட்டு நம்ம தூரம் போய்விடாதபடி, ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளும் போது அவருக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்யாதபடி நம்மை காத்துக்கொள்வதற்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்கிறோம். நான் தினமும் உடைய போதனை கற்றுக்கொள்கிறேன், அதனால உமக்கு எதிராக பாவம் செய்ய மாட்டேன். நான் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதனால, இருதயத்தில் உடைய வார்த்தைகளை வைத்திருக்கிறதுனால சில காரியங்களிலிருந்து நான் தப்பித்துக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடி நான் எச்சரிக்கையாக இருந்து உலகத்தில் வாழ்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு விரோதமாக செயல்படாதபடி இருக்க தேவன் எனக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறதை பாருங்கள். அதுபோல் நீங்கள் அந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ளும்போது கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் நம்ம விலைக்கு பாதுகாக்கிறார், ஆபத்துக்கு விலை பாதுகாக்கிறார். கர்த்தருக்கு விரோதமாய் திரும்பாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த நாளில் உங்களுக்கு தந்து வழிநடத்துவாராக. நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆட்சேபிக்கிறோம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவீது ராஜா சொன்னதை போல நாங்களும் கூட ஆண்டவரே பாவம் செய்யாதபடி, உமக்கு விரோதமாக நிற்காதபடி உங்களுடைய வார்த்தைகளை எங்களுடைய இருதயத்தில் வைத்து காத்து நடக்க எனக்கு உதவி செய்யும். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். காத்துக்கொள்வோம். இயேசு நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.